இந்த இப்படி ஒரு தகவல் கிடைச்சி உடனே எப்படி போறாங்கன்னு கேட்டா அதாவது போட்டோ போட்டு கல்முனையில் புதுசா இன்னொரு தீவிரவாதம் வருது. இதை பார்க்கிற ஒரு சிங்கள சகோதரருக்கு என்ன உணர்வு அடி உள்ள போகுது. ஆனா உண்மை அங்க உள்ள தீவிரவாதம் அதல்ல. தட் இஸ் நாட் வயலன்ட் எக்ஸ்ட்ரீமிசம், தட் இஸ் ஐடியாலஜிக்கல் எக்ஸ்ட்ரீமிசம். என்னது இறை தூதர் வாழ்ந்த காலத்துக்கு நாம் மீண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு MBBS டாக்டர் சொல்றாரு. முதலாவது விஷயம் அவருக்கு இஸ்லாத்தை வழங்குற அரபு சரியான குர்ஆன் படிக்கணும், ஹதீஸ் படிக்கணும். அவருக்கு வழங்கின ஒரு வெர்ஷன், அது பச்சைப்படையான வெர்ஷன். ரைட், என்ன வெர்ஷன் அவர் சொல்றாரு? இப்ப நான் சொன்னது இப்படி வளர்க்கணும், ஜுப்பா போடணும், சாதாரண ஒரு மிரிவாரி கட்டை போட்டு போடணும், ஆகக்கூடாது. அது மாதிரி ஒரு பிரெக்னன்ட் விமனை கொண்டு ஒரு ஆம்பளை ஜைனகோலஜிஸ்ட் காட்டினாது, ஒரு பொம்பளை ஜைனகோலஜிஸ்ட் காட்டணும், அல்லது அவருடைய ஹஸ்பண்டை மருத்துவ வேலை செஞ்சு பிள்ளை எடுக்கணும். அது ஹலால் பேபின்னு சொல்றாங்க. அது ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. அதாவது எனக்கு இருக்கிற புள்ள ஹலால் பேபி அப்படின்னா என்ன கேட்டா அது நானே மருத்துவ செஞ்சு எடுத்த புள்ள, அல்லது ஒரு பொம்பளை ஜைனகோலஜிஸ்ட் வச்சு எடுத்த புள்ள எல்லாம் சொல்றாங்க. அப்ப இது உண்மையிலே யோசிச்சு பார்த்தோம்னா நாங்க ஒரு குளோபலைஸ் வேர்ல்டுல ஒரு டிஜிட்டல் யுகத்திலே ஜனநாயகம் மனித உரிமை கருத்து சுதந்திரம் இதெல்லாம் பத்தி கலைக்கிற ஒரு உலகத்தில் 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டு ஒரு ஆம்பளை தான் அவர் பைஃப் மருத்துவ செய்யணும்ங்கிறதெல்லாம் எந்த அளவு இது முந்தி முறை அப்படி வந்து கட்சி நிறைய பேர் மௌத்தை போட்டாங்க விழுத்து எடுத்து இல்லை நடந்த விஷயம். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன கேட்டால் இப்ப இறை தூதர் வந்து வேக்சினேட் பண்ணவில்லை, எனவே நாங்கள் வேக்சினேட் பண்ண தேவையில்லை. இப்ப கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளருடைய கருத்தின்படி அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை இந்த ஒரு சில ஊர்களுக்கு போற ஹாஸ்பிட்டலுக்கு போற வேக்சினேஷன் வந்து திரும்பி வருது. அப்ப ஏன் திரும்பி வருதுன்னு சொன்னா இறை தூதர் வந்து வேக்சினேட் பாவிக்கல செய்யல, எனவே நாங்க இப்படி எல்லாம் நோய்களுக்கு இப்படி எல்லாம் செஞ்சு நாங்கள் மூதாதைகள் இருந்தார்கள், எனவே தேவையில்லை சொல்லி MBBS படிச்ச ஒரு டாக்டர் சொல்றாருன்னு சொன்னால் நாங்க எவ்வளவு பிற்போக்குத்தனமா இருக்கு. அப்போ இந்த உணவு பழக்க வழக்கம் நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல முஸ்லிம் சமூகம் மிக சீரியஸாக கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இலங்கையில் உங்களுக்கு தெரியும் மலேரியா, யானைக்கால் இந்த மாதிரியான விஷயங்களை இலங்கை சுகாதார அமைச்சு வென்று முற்றாக இல்லாமல் செய்து உலகத்தில் உலக சுகாதார அமைப்பு இலங்கை பெரிய பாராட்டு தெரிவித்து இலங்கை முற்றாக விடுபட்ட நாடுகளில் ஒன்று ஏன் வேக்சினேஷன். அப்ப இஸ்லாத்துல வேக்சினேஷன் இல்ல நாங்க வேக்சினேஷன் அடிக்க மாட்டோம் சொல்லி ஒரு கூட்டம் வெளிக்கிட்டு கடைசியில இந்த மாதிரியான தொற்று நோய்கள் இலங்கையில வந்து மீளவும் இலங்கைக்கு அது வரும் என்றால் இதர பொறுப்பை இந்த பிற்போக்கான முஸ்லீம்கள் பொறுப்பேற்க வேண்டிய நிலை வருமா இல்லையா? வரும். இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க உணரும். வெண்டைக்கு பாருங்க இந்த இரண்டு பிள்ளைகளை நான் காண்றோம் உரிமை இல்லை மற்றவர்களை கொலை செய்ய முடியாது. நாங்கள் வேக்சினேஷன் உலகத்தில் பல கருத்துக்களை பத்தி இருக்கு, சில வேக்சினேஷன் பிரச்சனை இருக்கு. ஆனாலும் பொதுவாக வேக்சினேஷன் வந்து நிறைய நோய்களை கூட்டியே தடுக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறது உலகத்தில் நிறுவப்பட்டிருக்கு. ஆகவே வேக்சினேஷன் இஸ்லாத்துக்கு முரண் என்றெல்லாம் ஒரு பிற்போக்கான கருத்து யாரையும் சொல்வார்களாக இருந்தால் அவர்களை சமூகத்துக்குள்ளே அழைத்து வாங்கப்பா, நீ ஒரு மெடிசன் படிச்சவரு, உனக்கு புத்தி இருக்கிறது, இது உனக்கு அப்படி மக்கள்கிட்ட சொல்லி வேக்சினேஷன் தடுக்க உரிமை உனக்கு இல்லை, அதை நீ போடத்தான் வேணும். நாங்க ஒரு பெரிய விழிப்புணர்வு செய்யப்படும். இதில் ஒரு தவறு நடந்து கேட்டா இப்ப அரசு தரப்பிலே வந்து இலக்கிலே ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் வருதுன்னு சொல்லப்பட்டது. உண்மையில அதான் சமூகம் எப்படி எதிர்கொண்டது சமூகம் என்று சொன்னா அரசாங்கம் அப்படி சொல்கின்றதா அப்படி நீங்கள் அடையாளம் கண்டால் அது இல்லாமல் ஒழிப்பதற்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அது பிள்ளையான ஒரு முறை உண்ட சமூகத்துக்குள்ள இப்படி பிற்போக்கானவர்கள் இருக்குன்னு சொன்னா முதல்ல என்ன செய்யும்? ஏரியாவில் பள்ளியால வாங்கப்பா உங்க பிரச்சனை என்ன? நீ இஸ்லாத்தை எப்படி வழங்கி வச்சுக்க? அப்படி இஸ்லாத்தில் இல்ல ஒரு பிற்போக்கான ஒரு பிள்ளையான அண்டர்ஸ்டாண்டிங் இதை விட்டுரும். சமூகத்துக்கு பெரிய பிரச்சனை சண்டையில் முடியாமல் அமைதியாக அது 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 இந்த நாட்டில் இருக்கின்ற ஜமியத்துல் உலமாவாக இருக்கட்டும், சூரா கவுன்சிலாக இருக்கட்டும், அந்த பிரதேச பள்ளிவாசல் தலைமைகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்படியான பிள்ளையான கருத்துள்ளவர்களை நாங்கள் ஒரு ஆட்சிப்படுத்த எங்களுக்கு வலிமை இல்லை என்றால் நாங்கள் ஃபெயிலியர். நாங்கள் உள்ளக ரீதியான ஜனநாயகமான கலந்துரையாடல் எல்லாம் நாங்கள் கலந்துரையாட வன்முறை வந்துடும், பிரச்சனை வந்துடும், சண்டை வந்துடும், போகாம இல்லை. நாங்கள் கண்டிப்பா எல்லாத்தையும் நாம அப்படி பார்ப்போம். அது ஜனநாயக வழியில் வடிவாக கலந்துரையாடி ஒரு விளக்கத்தை கொடுத்து நீ இந்த பிரச்சாரங்களை இன்னொரு பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படின்றால் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க தேவையில்லை. யூனிவர்சிட்டியில் போய் மெடிசன் படிக்கிறவன நிப்பாட்டாரு மெடிக்கலி ஒரு டாக்டர் MBBS டாக்டர் சொல்றாரு மெடிக்கல் சர்க்கரை போற பிள்ளைகள் நீங்க போகணும், நோய் படிக்க வேண்டாம், ஆண் பெண் கலப்பு வந்துடும், விபச்சாரம் வந்துடும், பிரச்சனை வந்துடும், எனவே படிக்க உயர்கல்வி தேவையில்லை. எவ்வளவு பிற்போக்கான கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி கலந்துரையாடலுக்கு போனா இது பிரச்சனையா சொல்லி நாங்க சும்மா இருந்தோம்னா இந்த கருத்துக்கள் இளம் தலைமுறையிடம் பரவி நாளைக்கு அதனால் ஏற்படக்கூடிய சமூக விளைவுகளை பாருங்கள். வந்து இஸ்லாத்தை படிச்சு வந்தார்கள் இல்லை, நேரடியாக இஸ்லாத்தோட சம்பந்தப்படாதவர்கள், வேற ப்ரொஃபஷனல் உள்ளவர்கள் பிள்ளையான ஒரு கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து அதை தெளிவுபடுத்துகின்ற போது அவர்கள் என்ன செய்யலாம்? கருத்து மாறலாம். ஏன் அந்த முயற்சியை நாங்கள் செய்யாமல் இருக்கின்றோம். செய்யாமல் பள்ளிவாசலால் மறக்க விடுகிறார்கள் அப்படின்னா நீங்க அரசாங்கத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். வெண்டா அந்த சொல்லியாச்சு எக்ஸ்ட்ரீமிசம் சொல்லி நீங்க நாங்களும் அதுக்கு ஆதரவு அளிக்கிறோம் சொன்னா எந்த பயம் என்ன? இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்களிடம் தேவையில்லாத அனாவசியமான ஒரு ஃபோபியாவை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். அது மோசமான வழி கொண்டு வரும். அப்ப உலகத்தில் வளர்ந்து என்ன சொல்றேன்னா இப்ப கடந்த காலம் 2019 நடந்தது ஒரு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் தான், டெரரிசம். அந்த டெரரிசம் வயலன்ஸுக்குரிய ஒரு மூல விதை இப்பொழுது மீளவும் கிழக்கில் செயல்பட தொடங்கி இருக்கிறது என்ற ஒரு புரிதலை இந்த நாட்டு பெரும்பான்மை மக்களுடைய அடிமனதில் நாங்கள் பதிக்கின்றோம் என்று சொன்னால் அது மிக பிழையான ஒன்று. நாம் அப்படி பதிக்க முடியாது. நாங்கள் பதிக்கிறோம் எப்படின்னா அங்க அரசு தரப்பில் சொல்லப்படுது ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் சொல்லி. அது எக்ஸ்ட்ரீமிசம் என்றால் மதத்துக்குள்ள உள்ள கருத்தியல் ரீதியான எக்ஸ்ட்ரீமிசம் தான். அது கண்டிப்பாக வயலன்ஸ்ல டெரரிசம் முடியும்னு சொல்லலாது. இது முடியாது. அப்படி நான் அப்படி நினைக்கல. அது ஒரு அங்க போகாது. ஆனா சமூகத்துக்கு தான் இது பிரச்சனை. இது பிற சமூகத்தை விட முஸ்லிம் சமூகத்துக்குள்ள பிரச்சனை. அதாவது யூனிவர்சிட்டியில படிக்காதோ, நீங்க ஜுப்பா போடுங்க, நீங்க ஹிப்பி வழங்கோ, நீங்க வந்து வேக்சினேட் பண்ண வேணாம் என்றெல்லாம் சொல்றது யாருக்கு பாதிப்பு? பெரும்பான்மை மக்களுக்கா? இந்த நாட்டை தேசிய பாதுகாப்புக்கா? இல்லை, முஸ்லிம் சமூகத்துக்கு பாதிப்பு. ஆக முஸ்லிம் சமூகம் ஒரு இன்டர்னல் டயலாக் டிஸ்கஷனை தொடங்கணும். ஓப்பனாக என்னுடைய கருத்து இந்த விதமான கருத்தியல் கொண்டவர்கள் எல்லாம் அழைத்து வாங்க நாங்கள் டிஸ்கஷன் ஒரு காமன் ஒரு ஓப்பன் டிஸ்கஷனுக்கு நாங்கள் போக வேண்டும். இதை ஒரு பேசுபொருளாக்க வேண்டும். இது ஒரு பேசுபொருளாக இல்லைன்னா இது என்ன வடிவம் வரும் என்று எங்களுக்கு தெரியாது. காலப்போக்கில் எங்களுக்கு தான் பெரிய பாதிப்பாக மாறும். இது ஒரு கலந்துரையாடல் மூலமாக தலைமையேற்று செய்ய வேண்டும் என்பது கருத்தாக இருக்கிறது. அல்லது ஒரு அத்துமுறை ஒரு எல்லை முறை போறாங்க என்ற ஒரு கருத்தை சமூகத்துக்கு முன்வைக்க வேண்டும். அப்பதான் சமூக இளைஞர்களை இந்த மாறுபட்ட அசாதாரணமான கருத்து நிலைகள் இந்த சமூகத்தை பாதுகாக்கலாம். மெடிக்கல் ஃபேக்கல்டி போறதே மிச்சம் முறை பேர் அது ஒரு 10 பேர் இந்த ஐடியாலஜி உட்பட்டு யூனிவர்சிட்டி போகாம சமூக பெரிய இழப்பு. அப்படின்னா நான் சொல்றேன் இதுல சம்பந்தப்பட்ட தரப்புகள் இதில் ஈடுபட்டு இந்த குழுவினுடைய கருத்தியலை மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். உண்மையில் அவர்கள் என்ன கருத்துங்கிறது சரியாக ஒரு ஆணிவராக முதலாவது ஒரு ரிசர்ச் செய்யணும், ஒரு ஃபீல்ட் சர்வே ஒன்று செய்யணும். ஆறிவர்கள்
இவன் கருத்தியல் என்ன, எத்தனை ஆட்களை இவன் வச்சிருக்கான், இதுல இளைஞர்கள் இருக்கிறான், அவன் மைண்ட் செட் எப்படி, அவன் திங்கிங் பேட்டர்ன் எப்படி, ஒரு வயலன்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் போகக்கூடிய நிலைமை இருக்கிறான். இதெல்லாம் நாங்க தான் பார்க்கணும். ஏன்னா புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு மொழி பிரச்சனை இருக்கு உண்டு. அதுல உள்ள முஸ்லீம்களுக்கு வந்து இஸ்லாத்தை பத்தி தெரியாது. சரியா பிரச்சனை நான் சொல்றேன். அவங்க என்ன செய்வாங்க, பிள்ளையா அறிக்கை கொடுத்து தொடர்ந்து பிள்ளையாகவே எல்லாம் போய் முடியும். எல்லாத்துக்கும் அப்பாலே இன்டர்நேஷனல் இஸ்லாமோபியா இண்டஸ்ட்ரி இலங்கையிலே செயல்படுகின்றது. ஊடகங்கள் அதாவது அப்பொழுது தெரிந்த என்ன ஊடகங்கள் என்ன செய்யறது. இதை பத்தி ஒரு மிக நிதானமான ஒரு பார்வை. எங்களுக்கு சமூகத்தில் பெரிய பிரச்சனை. நாங்க எல்லாம் ரியாக்டிவ் கம்யூனிட்டி. 2019 இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு லங்காதீப பத்திரிகையில நான் கண்ணால கண்டேன். எங்களுக்கு வாசி வழங்கிறாரு. நான் தலைப்பு பார்த்து ஒரு 1 பேஜ்ல போட்டிருக்குது இந்த கல்முனை இயக்கத்தை பத்தி. அப்ப பேசுபொருளாக்கப்பட்டது. அப்புறம் என்ன செஞ்சது, அப்படியே அமர்ந்து போயிட்டு அவங்க ஒர்க் பண்ணி கொண்டு வராங்க. நாம சமூகத்துக்கு ஒரு விழிப்பு இருக்கணும். எங்க சமூகத்துக்கு இது உண்மையில என்ன நடக்குது, இந்த யார் குரூப், இவங்க இஸ்லாத்தோட என்ன சம்பந்தம், எப்படி இவங்க எல்லை மீறி போறாங்க, எப்படி இது எப்னார்மலிட்டியா இருக்குது, எப்படி இது எக்ஸ்ட்ரீமா மாறுதுங்கிறத பத்தி எங்களுக்கு ஒரு விழிப்பு இருக்கணும். இன்னொரு பக்கம் இது போன்ற தகவல்களை தெரிவிப்பவர்கள் அவர்கள் மீது குறை காண்பது அப்படி எங்க இருக்கிறது, எங்களுடைய சமூகம் சரி என்ற ஒரு நான் சமீபத்திலே இலங்கை மதரசா கல்வியோட புத்தகம் 5 வருஷம் ஆய்வு இலங்கை எத்தனை மதரசா இருக்குது, எவ்வளவு செலவாக எல்லாம் இருக்கு. ஒரு இஸ்லாம் படித்த ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு கமெண்ட் போட்டு போட்டார். அப்படின்னா ரவுட் சைன் ஆய்வு என்ற பேரில் முஸ்லிம் சமூகத்தை காட்டி கொடுக்கிறார். என்னடா காட்டி கொடுக்கிறது, நாங்க வி ஆர் ஒரு என்ன சொல்ற டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிட்டி. எங்க சமூகத்துக்குள்ள ஒளிச்சி மறை ஜனநாயக நாடு இல்லை. எனக்கு நாங்க நம்ம விஷயங்களை ஒளிச்சி மறைக்கிறது என்ன, நாங்கள் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்றால், நாங்கள் அந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் சொன்னால், நாங்கள் இந்த நாட்டில் வன்முறைகளை கொண்டு போறோம் சொன்னால் நாங்கள் பயப்படணும். நாங்கள் பயப்பட தேவையில்லை. நாங்கள் ஜனநாயக ரீதியாக சரியான இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றினால் என்ன சொல்லுது, முஸ்லீம் அல்லாதவனுக்கு உதவி செய், முஸ்லிம் அல்லாதவனோடு சேர்ந்து வாழு, அதான் இஸ்லாத்தின் அடிப்படை. டாலரன்ஸ், கோஎக்ஸிஸ்டன்ஸ், பீஸ். ஒரு நாள் நாங்க சொல்லுவோம் சலாம், இஸ்லாம் என்றாலே கருத்து என்ன, சலாம். ஒவ்வொரு முறையும் நாங்க சலாம் அலைக்கும். ஒரு நாள் நாங்க சலாம்ங்கிறோம், ஒரு தூணுக்கு மறைவாக திருப்பி உங்களுக்கு முன்னால் தோன்றினாலும் அவருக்கு சலாம் என்றோம். எல்லாமே சலாம். நீங்க மறுமையிலே சலாமத்தான உள்ளத்தோடு வாருங்கள். நாங்க என்ன உங்களுக்கு தாரும், தாரு சலாத்தை தாரும், சொர்க்கம். தாரு சலாத்துல உள்ளுக்கு போற டோருக்கு என்ன பேர், பாபு சலாம். ஊரெல்லாம் அப்துல் சலாம், ஆக்கள பேர் எல்லாம் சலாம். அப்ப எங்களுக்கு வயலன்ஸ், எங்களுக்கு எக்ஸ்ட்ரீமிசம், எங்களுக்கு ஃபண்டமெண்டலிசம், டெரரிசம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நேயர்களே, நண்பர்களே, இந்த இடத்தில் கலாநிதி ரவுப் ஜெயின் நலீமி அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கருத்துகள் சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக இங்கு இடப்பட்ட தலைப்பை நாம் நோக்கும் பொழுது, கல்முனையில் முஸ்லீம் தீவிரவாதம், இந்த தலைப்பு மிக மிக மோசமான தலைப்பு மட்டுமில்லாமல் கண்டிக்கத்தக்க ஒரு தலைப்பு. கல்முனையில் முஸ்லீம் தீவிரவாதம் என்ற தலைப்பு இருக்குதானே, இது இவர் என்ன நோக்கத்தில் இந்த தலைப்பை இட்டார்கள் என்று ஒரு ஆய்வு செய்யணும். ஏனென்றால் இந்த இஹ்வானிசம் என்றது, இஹ்வானியர்களுடைய விஷயமே இப்படித்தான். எதை முன்வைக்க வேண்டுமோ அதை முன்வைக்காமல் பேச வேண்டிய விடயம் எதுவோ இருக்கும். ஆனால் அதன் பின்னணியில் இவர்கள் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு விஷயத்தை பிரச்சனையாக உருவெடுத்து காட்டி, அதை பெரிய ஒரு உருவத்தை காட்டிட்டு மக்களை தூண்டுற வேலை பார்க்கறத நாங்கள் பார்க்குறோம். அதில் முதலாவது இந்த தலைப்பில் துவங்குது. இந்த கல்முனையில் முஸ்லீம் தீவிரவாதம் என்றக்குள்ள அங்கே ஆயுதமேந்தின எத்தனை ஆயிரம் பேர் ஆயுதமேந்தி நடமாடுறாங்களோ தெரியாது. அவரோட பேச்சில் கடைசியாக தெளிவாக விளங்குது, ஒரே ஒரு ஆள் ஏதோ இஸ்லாம் சம்பந்தமான சிந்தனையில் சில மாற்றம், அது சார்ந்தவர்கள் மூலமாக திருத்திக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அதை முடிக்கிறத விட்டுட்டு கல்முனையில் முஸ்லீம் தீவிரவாதம் என்று தலைப்பை போட்டு முழு இஸ்லாத்தை அடி வேரோட பிடுங்கி எறிகிற ஒரு வேலையை பார்த்துருக்கிறார். ஆனால் அவ்வளவுக்கும் அவர் கலாநிதி, அவருடைய இல்மு, மார்க்க சம்பந்தமான இல்மு நலிமியோட போய் சேருது. குறிப்பாக அதாவது இப்படியான இஹ்வானிச சிந்தனையை இலங்கையில் மும்முரமாக பேசக்கூடியவர்களுடைய இந்த கருத்தை எடுத்தோம்னா பெரும்பாலும் நலீமீஸ்களிடமிருந்து, நலீமியாலிருந்து பட்டம் பெற்ற பலர் இருக்கலாம். பலர் நாடளாவிய ரீதியில் பல பதவி தாங்குனர்களாக சிறந்த சேவைகளில், சமூக சேவைகளில் நிறைய ஈடுபடலாம். அது ஒன்றே நான் மறுக்க இல்லை. ஆனால் இந்த ஒரு சில இந்த முன்னோடிகள், குறிப்பாக ஜமாத்தே இஸ்லாமிய அமைப்பில் கூட இது மாதிரியான பிழையான முன்னோடிகளால் வழிநடாத்தப்படக்கூடிய இஸ்லாமிய சமூகம் நாளைக்கு, அதாவது இலங்கையில் ஒரு பயங்கரவாதத்தை இவர்கள் உருவாக்குவார்களோ என்று நாங்கள் யோசிக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகிருக்குது. ஏனென்றால் இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பிரச்சனைக்கு பிறகு வேறொரு பயங்கரவாதம் இலங்கையில் உருவாகவே இல்லை. ஆனால் இன்று இவருடைய பேச்சை பார்த்தா, அதாவது கடந்த அந்த 19ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தாக்குதல் கூட
இஸ்லாத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு மிக தெளிவாக உணர்த்தப்பட்டு முடிவெடுக்கப்பட்ட எல்லாம் பத்திரிகையில் எல்லாருக்கும் தெரியும், மிக தெளிவாக தெரியும். ஆனால் அதையும் கொண்டு வந்து முன்னிறுத்தி இவர் இப்படி ஒரு தலைப்பை போட்டிருக்கிறது. கல்முனையில் முஸ்லீம் தீவிரவாதம் என்ற தலைப்பு மிக மிக வன்மையாக கண்டிக்க வேண்டிய தலைப்பு. என்ற இந்த தலைப்புக்கு பின்னால் இவர்களுடைய இஹ்வானிசம் மறைஞ்சிருக்கிறத நாங்கள் உணர்றோம். எனவே இலங்கை வாழ் மக்களே, இந்த ஊடகம் இந்த இது மாதிரியான தகவல் தரக்கூடியவர்களை அடையாளம் காண வேண்டும். இவர் ஒரு ஆள். அடுத்த மிக அண்மையில் பேசியிருந்தார், அதாவது வெளிநாட்டில் கனடாவிலிருந்து அஸ்மின் என்று சொல்லி நலீமி ஒருவர் பேசியிருந்தார். அதுவும் உலமாக்களை சாடி பேசியிருந்தார். அதே போன்று நீண்ட காலமாக தாவா பணியில் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய உஸ்தாத் மன்சூர் நதீம் என்று சொல்லக்கூடியவர். இவங்க எல்லாருடைய பேச்சை நாங்கள் நல்ல ஆழமாக போய் பார்த்தோம்னு சொன்னால் இவர்களுடைய சாராம்சம் இதே கருத்து தான். அதாவது இவர்களுடைய அடிப்படை என்னென்னா, இஸ்லாத்தில் எல்லாரும் பிழையாக விளங்கி வச்சுக்கிறோம். அதாவது ஜுப்பா இல்லை, முடிகிற சுன்னத்தான விஷயம் அது ஒன்றுமே இல்லை, மிஸ்வாக்கு இல்லை, ஃபர்தா இல்லை, ஹிஜாபு இல்லை, மஹரம் பேணுதல் இல்லை, இது எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிட்டு எல்லாம் ஒன்றரை கலந்து எல்லாம் ஒன்றை போல வாழ்ந்துட்டு போனால் இவங்களுக்கு சரியான சந்தோஷம். இதுதான் இவர்களுடைய அடிப்படை. ஜுப்பா போட்டால் பிடிக்காது, தாடி வச்சா பிடிக்காது, இதெல்லாம் சுன்னத்துன்ற தெரியாது, தாடி சுன்னத்துன்ற அவங்களுக்கு தெரியாது. முடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச முடிக்கு ஒரு ஆச்சரியமான கருத்து சொல்லியிருந்தார். 43 செல்சியஸ் இந்த வெப்ப கூடிக்கிறதால அது படாமிக்கிறதுக்காண்டி முடி வளர்த்தாங்கண்டு. இன்னொன்று சொன்னார், சலூன் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்று. இப்படியாக கற்பனை காவியங்களை அவிழ்த்து விட்டு இந்த ஹதீஸ்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பா எப்படி, தலைமுடி எப்படி, சுர்மா எப்படி, தாடி எப்படி, அவருடைய பற்கள் எப்படி, அவர் சிரித்தது எப்படி, படுத்தது எப்படி, எழும்பினது எப்படி, அவர்களுடைய சகல விடயங்களும், மிஸ்வாக் எப்படி இருந்துச்சு, மிஸ்வாக் செய்ய சொன்ன விஷயங்கள் ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி அவர்கள் பாவித்த மிஸ்வாக், மௌத்தாகிற நேரத்தில் கடைசி நேரத்தில் கூட மிஸ்வாக் பாவித்தது என்றெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் தலைப்பு இது ஒன்றும் ஜுப்பா, மிஸ்வாக்கு, முடி இது ஒன்றுமே தலைப்பில்லை. இதை காட்டி இந்த ஜுப்பா போட்ட ஆக்கள் எல்லாம் இஸ்லாத்தை பச்சை பச்சையாக பிள்ளையாக விளங்கிக்கிறோம். அவர் சொன்ன வசனம், இஸ்லாத்தை பச்சை பச்சையாக பிழையாக விளங்கி வச்சு மக்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறான். இப்போ உலகத்தில் இலங்கையில் மட்டுமா முஸ்லீம்கள் இருக்கிறாங்க? உலகத்தில் எத்தனை 100 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அரபு உலகத்தில் எல்லா நாட்டிலையும் ஜுப்பா இருக்குது, தாடி இருக்குது, மிஸ்வாக் இருக்குது, ஃபர்தா இருக்குது, ஹிஜாபு எல்லாமே அழகாக இருக்குது. அப்போ முழு உலகமும் விளங்கி வச்சிருக்குது. இஸ்லாத்தை தலைகளாக விளங்கி வச்சிருக்கிறது, பச்சை பச்சையாக புளியாக விளங்கி இருக்கிறது. முழு உலமாக்களும் புளியாக விளங்கி இருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள ஜாமியாக்கள் எல்லாம் புளியாக விளங்கி வச்சிருக்குது. ஆனால் இந்த கலாநிதி, இந்த ரவுஃப் ஜெயின் நலீமி, அது மன்சூர் நலீமி, அஸ்மின் நலீமி போன்றவர்களுக்கு மாத்திரம்தான் இஸ்லாம் சரியாக விளங்கி இருக்குது. எனவே சகோதரர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சரியாக விளங்க வேண்டும். யாரிடம் எதை நாம் கேட்கிறோம்? மார்க்கத்தை கற்றுக்கொள்றதுக்கு முன்னால் மார்க்கம் சொல்கிற ஆள் யாருன்றது நல்லா பார்க்கணும் என்று இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய முன்னுரையில் மிக தெளிவாக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். இப்னு சீரின் ரஹிமஹுல்லா சொன்ன இந்த விஷயத்தை தெளிவாக, உந்துரு இன்னஹாதல் இல்ம தீனுன் ஃபந்துரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும், இந்த இல்முதான் மார்க்கம். எனவே உங்களோட மார்க்கத்தை யாரிடம் கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை நன்றாக ஆய்வு கண்ணுடன் பார்த்து விட்டே நீங்கள் அவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் பார்க்கணும், இவர் சொல்றதுக்கு உரிய ஆள் தானா, இவரிடம் கேட்க ஏழுமாண்டு பார்க்க வேண்டும். ஏனென்றா தாடிக்கு, ஜுப்பாவுக்கு, சுன்னத்துக்கு எதிரிகள். இவர்களுடைய இஹ்வானிச வரலாறு பின்னணியை பார்த்து கொண்டு போனால் நிறைய விஷயம் விளங்கும். எனவே நாங்கள் இவர்களிடம் கேட்டால் எங்கே போவோம்ன்றதை நான் சொல்லி யாரும் விளங்க வேண்டிய தேவை இருக்காது. அடுத்த விடயம் சொன்ன என்னென்னா, இந்த ஜுப்பா இப்படியான அமைப்பு உள்ளாக்கள் எல்லாம் அதாவது பிற்போக்குத்தனம்னு சொன்னார். பிற்போக்குத்தனம் அதாவது நான் திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு 14 நூற்றாண்டுக்கு முன்னால் போகிறோம் என்ற மாதிரி தான் சொல்ல வாரா. பிற்போக்குத்தனம். அருமையானவர்களே,
உலகத்தை இதை ஒப்பீடு செய்யக்குள்ள, பிற்போக்குத்தனத்தை ஒப்பீடு செய்யக்குள்ள அவர் முன் வச்சது என்னன்னு சொன்னால், இது டிஜிட்டல் காலம், இப்போ டிஜிட்டலைசேஷன் வரலாம், மாடர்னைசேஷன் வரலாம், மாடர்னிசம் அதாவது புதுமை, நவீனம், ஏஐ டெக்னாலஜி வரலாம், அல்லது எதுதான் வந்தாலும் கூட அந்த எந்த உலக வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் இஸ்லாம் வந்து மறுக்க இல்லை. அந்த வளர்ச்சி வளர்ந்து கொண்டே போகும், அது போகட்டும். ஆனால் இஸ்லாம் வஹி மூலமாக நிறுவப்பட்டது. வஹி வந்து 14 நூற்றாண்டு கடந்திருக்குது. அது எந்த காரணம் கொண்டும் மாறாது. இலங்கையில் மட்டுமில்லை, இது இஸ்லாம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம். எந்த உலகத்தில் நீங்கள் எந்த நாடுகளுக்கு போனாலும் இதே மிஸ்வாக் இருக்குது, ஜுப்பா தாடி இருக்குது, ஃபர்தா ஹிஜாபு மஹரம் எல்லாம் சரியாக தான் இருக்குது. ஏனென்றா சரியாக அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த வளர்ச்சி டிஜிட்டல் யுகம்ன்றதை கொண்டு வந்து மார்க்கத்தோடு ஒப்பீடு செய்ய வேண்டாம். அப்படி செய்ய இயலாது. கலாநிதி அவர்களுக்கு நான் மிக கண்ணியமாக சொல்கிறேன், உங்களோட ஒப்பீடு வந்து தவறானது. அடுத்தது நீங்கள் சொன்ன விஷயம் ஒன்று தான், இந்த யூனிவர்சிட்டிக்கு போக சப்ஜெக்ட் எடுத்து சமூகத்தில் வந்து இப்படி போக இல்லாட்டி என்ன நடக்கும், சமூகத்துடைய பின்னடைவு என்றெல்லாம் நிறைய பேசுனீங்க. நான் உங்கள்கிட்ட யூனிவர்சிட்டிக்கு போகிற ஆக்களை வந்து வேண்டாம்னு யாருன்னு சொல்கிறதில்லை. குறிப்பாக உலமாக்கள் இன்றைக்கு மதரசா ஹாஃபிதாகி ஆலிம் பட்டத்தை பெற்று அதுக்கப்புறம் பரீட்சை எழுதி யூனிவர்சிட்டி முடித்து இன்றைக்கு 1, 2, 3 டிகிரிஸ் முடித்த இந்த டிகிரி ஹோல்டர்ஸ் நிறைய குமிஞ்சிருக்கிறாங்க. உலமாக்கள் நிறையவே இருக்கிறார்கள். யூனிவர்சிட்டியில் போய் வந்து யூனிவர்சிட்டியை பற்றி தெளிவாக வெளியே பேசுகிறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்னா, இந்த மதரசா சப்ஜெக்ட் நீங்களோட பேசுனீங்க, மதரசா விஷயங்கள் எடுத்து பேசிட்டு ஏன் எங்களுக்கு டெரரிசம், ஏன் எங்களுக்கு பயங்கரவாதம்ன்றதை கொஞ்சம் முடிக்கிறீங்க அந்த கதையை. நான் கேட்குறேன், மதரசா வழியை உங்களுக்கு ஏன் இந்த மதரசாவுக்கு எதிரான சிந்தனை, மதரசாவில் நடக்கக்கூடிய இந்த ஹிஃபுதுகள், ஹாஃபிதுமார்கள், உருவாக்கப்படக்கூடிய உலமாக்கள், இவர்களால் நடக்கக்கூடிய நலவுகள் ஏன் உங்களுக்கு கண்ணுக்கு விளங்குதில்லை? என்ன காரணம்? மதரசாவில் ஒரு அசரத் ஒன்று பிள்ளைக்கு அடித்து அவருக்கு ஏதாவது காயம் வந்து இல்லாட்டி கண்டிச்சிட்டா அதை எல்லாரும் வந்து எழுத தெரிஞ்சவர் எல்லாரும் வந்துடுவாங்க எழுதுறதுக்கு. பேச தெரிஞ்ச எல்லா பேச்சாளர்களும் முன்னா வந்து நிற்பாங்க. அதை கண்டிக்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். மதரசாவில் அந்த இசூசிக்கு இந்த இதுக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எல்லாருக்கும் அந்த கவலை வருது. சரி, யூனிவர்சிட்டி 2வது போவோம். இந்த பாடசாலைகளில் அன்றாடம் நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். அன்றாடம் பத்திரிகையில் வருது. உங்களுக்கு லங்காதீப்பை தான் விளங்கி இருக்குது. இன்றைக்கும் வருது, எல்லா பத்திரிகையிலும் வருது. லங்காதீப்பை மட்டும் இல்லை, எல்லா பத்திரிகையிலும் தெளிவாக வருது. யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த ஸ்கூலில் 8 வயசு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு இடையில மிக அண்மையில் தென்னிலங்கையில் நடந்த 5-6 மாணவர்கள் சேர்ந்து கூட்டு கற்பழிப்பெல்லாம் வந்து எத்தனை தகவலை பார்த்து கழிக்கிறோம். நாங்கள் அதுக்கு யாராவது குரல் கொடுக்குறோமா? எந்த கலாநிதி வாரா அதுக்கு குரல் கொடுக்க? ஒருத்தருக்கும் அதுக்கு நேரம் இல்லை. ஏண்டா அது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். மதரசா வழியை ஏதாவது ஒரு தவறு நடந்து ஒரு அடி நடந்து கண்டித்து ஏதாவது பிரச்சனை வந்துட்டா எல்லாரும் ஃபேஸ்புக்லையா, வாட்ஸ்அப்லையா, யூடியூப்ல எல்லாரும் வந்து மாவீரராக வந்து முன்னுக்கு வந்து என்ன செய்யறது, இந்த மதரசாவை இல்லாமல் ஆக்கணும், மூடணும், அடிக்கணும், பிடிக்கணும்னு துள்றதுக்குரிய காரணம் தான் என்ன? எனவே உங்களோட சிந்தனையை வந்து நேர்படுத்துங்கள். குறிப்பாக கலாநிதி அவர்களே, நீங்கள் உங்களோட சிந்தனையை வந்து சரிப்படுத்துங்க. ஒரு பக்கமாக போய் இஹ்வானிச சிந்தனை நீங்கள் விட இல்லாட்டி பெரிய ஆபத்தில் நாட்டை கொண்டு வந்து நீங்கள் விட்டுடுவீங்களோ அண்டு எங்களுக்கெல்லாம் பயம் வருது. இப்போ ஏனெண்டா இலங்கையில் தமிழீழ விடுதலை பிறகு அந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு பயங்கரம் வரல, ஆனால் இஹ்வானிசம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. உங்களுடைய இஹ்வானிச சிந்தனையை கொண்டு வரதுக்கு முஸ்லீம்களை மாத்திரம் கேடயமாக பாவிக்க நினைக்க வேண்டாம். அப்படி நினைத்தவர்கள் எல்லாம் அப்படியெல்லாம் யார் யார் உலகத்தில் இப்படி பிழையான பாதையை நினைச்சாங்களோ அவங்க போய் சேர்ந்த இடங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பின்னால் இறுதியில் நான் குறிப்பிட்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். எனவே இஸ்லாத்தை நீங்கள் முதலாவது நல்லா படியுங்கோ. இஸ்லாம்ண்டா நீங்கள் விளங்கி வச்சிருக்கிற வந்து எங்கே படிச்சிங்களோ தெரியாது. நதீமியோட பட்டம் இருக்குது, நீங்கள் படிச்சிருக்கிறது இஸ்லாம் இல்லைன்றது எங்களுக்கு தெளிவாக இருக்குது மிச்சமே. ஏனெண்டா நீங்கள் வேறு ஏதோ படித்து கொண்டு வந்திருக்கிறீங்க. எனவே இஸ்லாத்தை நல்லா படிச்சிருங்க. இஸ்லாத்தை படித்த ஆக்கிட்ட போய் படியுங்க. இஸ்லாத்தை தெரிஞ்ச ஆக்கிட்ட படிச்சுட்டு அதுக்கு பிறகு இஸ்லாத்தை பேசுவாங்க. ஏனெண்டா நீங்கள் இஸ்லாத்தை விளங்கப்படுத்த போனீங்கன்னா கடைசியாக கண்டிப்பாக ஒரு பயங்கரவாத குழுவை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு தான் விடுவீங்களோன்றெல்லாம் யோசிக்க தோன்றுது. அடுத்ததாக நீங்கள் சொல்லிக்கொண்டு பாருங்க, இந்த நாட்டில்
தேவையில்லாத அதாவது இஸ்லாமோஃபோபியா ஏற்பட்டு ஒரு பயமாக இருக்குது ரெண்டெல்லாம் பயப்படுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் தான் ஒரு தலைமை தாங்கி கொண்டு வருவீங்களோன்ற எண்ணம் என்னோட பேச்சுகளுக்கு முன்னால் நாங்கள் பார்த்தோம்னா ஏதோ ஒரு பின்புலத்திலிருந்து கதைப்பதாக உணர தோன்றுதோ. எனவே நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்களே சொல்கிறீங்க தான், ஒரு ஆளை சொல்கிறீங்க தானே, அவர்கிட்ட நேரில் போய் உலமாக்களை கொண்டு போய் உலமாக்களின் ஊடாக அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லலாம். மருத்துவத்தில் ஏதாவது இப்படி சொன்னாருண்டா அந்த என்ன செய்யலாம், உங்களுக்கு அந்த வைத்தியர்களை கொண்டு போய் காட்டி அவர்களோட பேச விடலாம். நீங்கள் அடுத்த பகுதிக்கு நான் வாரன், வைத்தியர் தான் பேசணும். நீங்கள் உங்களோட ஃபேக்கல்ட்டி உங்களோட துறை என்னன்னு தெரியாது, உங்களோட துறை சார்ந்தவர்களோட நீங்கள் பேசலாம் உங்களோட துறையை. ஆனால் ஒரு வைத்தியர் தான் பேசணும். வைத்திய துறையில் அவர் ஏதாவது சொன்னால் அதை நீங்கள் சீர் செய்ய இயலாது. வைத்தியர்கள் தான் வைத்தியோட பேசணும். அந்த அடிப்படையில் நீண்ட காலங்களுக்கு முன்னால் உலமாக்களும் பேசினார்கள், வைத்தியர் பேசினார்கள். வைத்தியர் இவர் பதில் சொன்னார், இவருக்கு அவர் பதில் சொன்னார், அதெல்லாம் இருக்குது. எனவே வைத்தியரை கொண்டு போய் அழகாக பேசி உணர்த்த முடியுமான விஷயத்தை நீங்கள் உணர்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது மாற்றம் வருமே தவிர, இந்த ஒரு ஆளை கொண்டு வந்து திருத்ததுக்காக வேண்டி கல்முனையில் மீண்டும் டெரரிசம், பயங்கரவாதம் என்று ஒரு தீவிரவாதம் என்று தலைப்பிட்டது கண்டிப்பாக ஒரு மாபெரும் தவறாகத்தான் நான் அதை உணர்றோம். அடுத்ததாக நான் உங்களுக்கு என்ன சொன்னோம்டா, நீங்கள் இந்த பேச்சில் இந்த ஊடகவியலாளர், அவருடைய பேர் எனக்கு தெரியாது, ஜமியத்து உலமா வரும் அந்த அறிக்கையை விட்டுட்டு சும்மா இருக்கிற ஒரு கதை வந்துட்டு போச்சு. அப்படியே அப்போ இந்த நலிமிசல் பேசுகிற இந்த பேச்சுகளில் இந்த 3 பேரும், அதாவது மன்சூர் அதுமாரி பேச்சில் அது தென்பட்டுச்சு. அதே போல் இவர் கலாநிதி ரவுஸ் ஜெயின்ற பேச்சு ஊடகவியலாளர், அதே போல் அவர் லண்டன்லேருந்து கனடாவிலேருந்து பேசினவர், இவங்க எல்லாரோட பேச்சிலையும் எப்போ பேசினாலும் ஜம்மியத்து உலமாவை சுரண்டிட்டு போகலாட்டி திருப்தி இல்லை. ஜம்மியத்து உலமாவில் சுரண்டணும், அவங்க என்ன செய்கிறாங்க, அறிக்கை விடுறாங்க, இல்லாட்டி தலைமைத்துவம் மாற்றணும் என்றெல்லாம் எப்பவுமே அடிக்கடி ஜம்மியா குத்தி கொண்டு இருப்பார்கள். எனவே நீங்கள் சரியாக முன்னால் பேசணும். பின்னால் முதுகுல குத்துற வேலை மட்டும் பார்க்க வேணாம். இது உங்களை அழகு இல்லை. நீங்கள் கலாநிதி சிறந்த ஒருவராக, நீங்கள் சமூகத்துக்கு தேவையான ஒரு ஆளாக இருக்கிறண்டா, உங்களோட பெருமதியை நீங்கள் தக்க வைக்கிற உங்களோட கையில் இருக்குது. எனவே நாங்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்படுறது, பதவிக்கு ஆசைப்படுறது, பதவியை கவிழ்க்க முயற்சிக்கிறது, இதெல்லாம் ஆக ஒரு பிழையான சிந்தனை. இது தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க என்னென்னா, இந்த புலனாய்வு துறை ஆக்களுக்கு இந்த விஷயம் சரியாக தெரியாது. ஏனெண்டா அதில் உள்ள அவங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்குது. அடுத்தது அந்த மொழியை சொல்கிற முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் என்று சொல்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு இஸ்லாம் தெரியுமோ தெரியாதோ, உங்களுக்கு மட்டும் இஸ்லாம் தெரியாதுன்றது நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். ஏனெண்டா நீங்கள் முன்னால் சொன்ன உங்களோட முன்னுரையை நான் பார்க்கக்குள்ள விளங்குது, இஸ்லாம்ன்ற உங்களுக்கு எந்த தூரம் இஸ்லாம் தெரியுமன்றது விளங்குது. எனவே நீங்கள் அந்த புலனாய்வு துறைக்கெல்லாம் போய் நீங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடிய, வழிகாட்டக்கூடிய தேவானயமே இருக்காது. ஏனெண்டா இலங்கையில் உள்ள புலனாய்வுத்துறை என்று சொல்கிறது வேறு நாடுகளை போல இல்லை. குறிப்பாக இலங்கையில் உள்ள புலனாய்வுத்துறை என்ன நடந்தாலும் ஒரு சில வினாடிகள், ஒரு சில மணித்தியாலங்களை எல்லாத்தையும் அக்குவேறு ஆணிவேறாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்களும் பலமுள்ளவர்களும் தான் அங்கே இருக்கிறார்கள். ஒன்றுமே தெரியாதாக்கள் இல்லை. புலனாய்வுத்துறைக்கு யார் ஸ்ரீலங்கா தப்லீக் ஜமாத் என்ன செய்யுது நல்லா தெரியும், ஜமாத் இஸ்லாம் என்ன செய்யுது நல்லா தெரியும், தௌஹி ஜமாத்து என்ன செய்ய நல்லா தெரியும், தௌஹி ஜமாத்து தீவிரவாதிகள் யார் நல்லா தெரியும், ஒவ்வொருத்தருடைய பேர், ஊர், விலாசம் முழுதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். இதனால் நீங்கள் போய் இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்து தெளிவுபடுத்தி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அவங்க எல்லாரும் தெரிஞ்சு தான் வச்சிருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு கவலை இதில் என்னென்னா, அங்குள்ள ஆக்கள் மொழி பிரச்சனை உண்டு, மொழி தெரிஞ்சாக்கள் இஸ்லாம் தெரியாதுன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய இஸ்லாத்தை போய் அங்கே சொன்னோன்னு சொன்னால் அவங்க கேட்க போகிறான் அவங்கள்ட்ட, நீங்கள் எங்கப்பா இஸ்லாத்தை படித்தேன்னு. நீங்கள் முதலாவது உங்களோட இஸ்லாத்தை வேறாக நடத்த வேண்டி வரும் அவங்களுக்கு. எனவே நீங்கள் தயவு செய்து உங்களோட பேச்சுடைய சாராம்சத்தை சரியாக கொண்டு வாங்க. அந்த ஒரு நபருடைய பிரச்சனையை, தனிநபருடைய பிரச்சனையை சரியாக எடுங்க, அவர்கிட்ட போங்க. அவர்கிட்ட போய் என்ன செய்யலாம், அந்த ஒரு நபர்னு சொல்லக்குள்ள ஏன் நாங்கள் ஊடகத்துக்கு கொண்டு தலைப்பெல்லாம் போட்டு சீரழிக்க முயற்சிக்க வேண்டும்?
எனவே இந்த பகுதி நீங்கள் திருத்த வேண்டிய ஒரு அடுத்த பகுதி. அடுத்ததாக மதரசா விஷயமாக நீங்கள் பேசியிருந்தீங்க. அதாவது மதரசா சம்பந்தமாக புத்தகம் எழுதுனா ஆய்வு எழுதுனீங்க. ஒருத்தர் சொன்னார் ஏன் இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தீங்கன்னு. அதெல்லாம் பேசி முடிக்கக்குள்ள டெரரிசம் என்று சொல்லி ஏன் எங்களுக்கு டெரரிசம், ஏன் பயங்கரவாதம், இது சலாம் தானே, ஜனநாயக நாடு, வெளிப்படையாக சொல்லணும் என்ற நிறைய விஷயம் சொல்லிக்கிறீங்க. எனவே இப்படியாக நீங்கள் மதரசா விஷயத்தை எழுதினது பிழை இல்லை. ஆனால் மதரசாக்களின் பின்னணியில் ஒரு நாளும் டெரரிசம் இல்லை. பயங்க நீ மதரசாவுக்கு போய் பாருங்கள். ஒரு மதரசாவில் போய் கொஞ்ச நாள் நின்று தங்கி பாருங்கள். அங்கே என்ன இருக்குன்ற உங்களை விளங்கும். எத்தனை மணிக்கு பிள்ளை எழும்புறாங்க, தஹஜ்ஜுத் எத்தனை மணிக்கு தொழுகிறாங்க, எத்தனை மணிக்கு சுப காலையில் பாடம் நடக்குது, என்ன நடக்குது, ஐவேளை தொழுகை எப்படி நடக்குது, எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கிழமை நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக தௌபா செய்வீங்க இப்படி பேசுனதுக்காக வேண்டி. எனவே நீங்கள் மதரசாவை இழுத்து இலங்கையில் ஆயிரக்கணக்கான ஹாவிதுமார்கள் உருவாகக்கூடிய இடம். இந்த இலங்கையிலிருந்து உலகளாவிய ரீதியில் சர்வதேசத்துக்கு ஹாவிதுமார் போகிறாங்க தொலைக்கிறதுக்கு. நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதனால் நீங்கள் இப்படியான சிந்தனையை முதலாக கைவிட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த இஹ்வானிச சிந்தனைக்கு பின்னால் இன்னும் சில குறிப்புகளை நான் பார்ப்போம். முதலாவது விஷயம்தான் இஸ்லாத்துக்கு உள்ளால் இருந்து கொண்டு இஸ்லாமிய வேடத்தை போட்டுக்கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக நடந்து கொண்ட வரலாறு கொஞ்சம் பேர் இருக்குது. அது பேசினா இன்னும் நீண்டு போயிடும். அப்படியே தவிர்த்துட்டு இந்த இஹ்வானிசத்துக்கு பின்னால் பார்த்தோம்னா ஹசனுல் பன்னாவாக இருக்கலாம், சையீதுல் குத்துப் இருக்குது. இவங்களுடைய கதை கொண்டு நான் இங்கே சொல்ல வரல. 1948ஆம் ஆண்டு ஜிஹாதை பற்றி இவங்க பேசின கதையெல்லாம் நிறைய இருக்குது. 1969 குதாத்துன் லா துஆத்துன் என்று எழுதினார் ஹசனுல் பன்னாவுக்கு பிறகு வந்தவர். இதெல்லாம் இருக்குது. நான் இது ஒன்றும் பேச இல்லை. ஏண்டா பேச வேண்டிய நேரம் வந்தால் விரிவாக எடுத்து பேச வேண்டி வரும். எனவே அந்தளவு தூரத்தை எங்களை கொண்டு போய் விடாமல் நீங்கள் உங்களோட ஊடக சந்திப்புகளை அளந்து தெளிவாக தேவையான விஷயத்தை பேசி பழகுங்க. அதுதான் உங்களுக்கு அழகு, நாட்டுக்கு அழகு, மக்களுடைய பாதுகாப்பு. இப்போ ஒன்றும் பிற பிரச்சனை. உங்களுடைய பேச்சால மக்கள் உங்களை சார்ந்த, உங்களை நேசிக்கிற, உங்களுடைய கருத்தை ஆதரிக்கக்கூடிய யாராவது தூண்டப்பட்டு உந்தப்பட்டு அவர்கள் வெளிவந்தாங்கன்னு சொன்னால் திருப்பி அல்லாஹ் பாதுகாக்க அடுத்த முசீபத் இறங்கிடும். எனவே நாங்கள் மக்களை வழிநடத்தக்குள்ள இப்படி நீங்கள் வழிநடத்திங்கன்னு சொன்னால் எங்கே போகும் என்று நான் சொல்லிட்டேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு இலங்கையில் முஸ்லீம்களால் ஒரு பயங்கரவாதம் நடைபெறும் என்று சொன்னால் உங்களுடைய இந்த பேச்சு பின்னணியை பார்த்து இஹ்வானிச சிந்தனை நூடாக ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டால் அடுத்தது உங்கள் போன்ற நீங்கள்ண்டா அவங்க மட்டுமில்லை, இந்த இஹ்வானிச சிந்தனையாளர்களால் தான் உருவாகும். எனவே நான் திருப்பி அதை சொல்கிறோம். உங்களுடைய பேச்சை அளந்து முறையாக அல்லாஹ்வை பயந்து பேசிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். இறுதியாக நான் சொல்லிக்கிட்டு வந்தேன், கலாநிதி ரவுஃப் ஜெயின் நதீமி அவர்கள் நீங்கள் சொன்ன விஷயம் நீங்கள் சொன்ன இஸ்லாம் இணைக்குது. நீங்கள் சொன்னீங்க தானே இப்போ ஜுப்பா தாடி இதெல்லாம் சொல்லிங்க. சரி, ரைட். இதே போல தான் அடுத்த மன்சூர் நதீம் இருக்கிற உஸ்தாத் மன்சூர் நதீமி இவர் பேசின இஸ்லாமும் இருக்குது. அதை கேட்டால் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியப்படுவோம். அதில் ஆடியோ நான் இடையில 7 மணி நேரம் இணைக்க பார்ப்பேன். அதை கேட்டால் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அதாவது கலப்பை பேசுகிறாரு, ஆண்கள் கரண்ட காலுக்கு கீழே போட்டுட்டு போனால் அந்த கரண்ட காலுக்கு மேலே உடுக்கிறதா என்ன நடக்கும், எங்கள் பிள்ளைகள் அந்நியாங்க லவ் பண்ணிட்டு பேத்துருவாங்கன்றெல்லாம் கதைச்சிக்கிறாரு. இதெல்லாம் இஸ்லாத்தை பேசக்கூடிய இது நலிமையிலிருந்து வெளியாகின கலாநிதிமார்களும் முன்னோடிகளும் பட்டதாரிகளும் பெரிய சமூகத்துடைய வழிகாட்டிகளாக தங்களை நிறுத்தி இருக்கக்கூடியவங்க அப்படி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. எனவே நாங்கள் நடுவில் உள்ள மக்கள், பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். யாரிடம் இருந்து நாம் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? இது மாதிரியான பிழையான முறையில் வழிநடத்தக்கூடியவர்களுடைய பட்டத்தை பார்த்து பேரை பார்த்து நாங்கள் வாய் புலந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வழிகேடு நிச்சயமாக போயிடும். இது மாதிரியான வழிகேட்டு சிந்தனையாளர்கள் அல்லது தீவிர சிந்தனையாளர்கள் அல்லது இஹ்வானிசம் போன்ற பயங்கரமான சிந்தனைவாதிகள் எல்லாம் போயிருக்கிறார்கள். எனவே இவர்களும் அந்த இஹ்வானிச சிந்தனையின் பின்னணியில் உள்ளவர்கள் தான் என்றதை நாங்கள் தெளிவாக விளங்கி நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்தது சுன்னத்தான இந்த விஷயங்களில் தலப்பாவில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, தாடியில் பிரச்சனையே இல்லை, அதே ஜுப்பாவில் பிரச்சனையே இல்லை, மிஸ்வாக்கில் பிரச்சனையே இல்லை. மிஸ்வாக்குன்னு சொல்லக்குள்ள இன்றைக்கு சமகால உலமாக்கள் விரிவாக பேசியிருக்கிறார்கள். மிஸ்வாக்கை பற்றி கேட்கக்குள்ள மிஸ்வாக்ன்றது அது சுன்னத்துன்றது பேசியிருக்கிறார்கள். வேறையா ரசூலுல்லாஹி சொன்ன விஷயங்கள் எல்லாம் வேறையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அதாவது மிஸ்வாக் செய்கிறதுக்கும் பிரஷ் பண்ணுறதுக்கும் இடையில வித்தியாசம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீண்ட
என்ற ஒரு ஆய்வில் பிரஷ் பண்ணினா 2 மணித்தியாலத்துக்கு வாய் துப்புரவாக இருக்கும், மிஸ்வாக் செய்தா 6 மணித்தியாலத்திலிருந்து 8 மணித்தியாலம் வரைக்கும் வாய் சுத்தமாக இருக்கும் என்ற விஷயத்தை பேசியிருக்கிறார்கள். அது போன்ற வேறு விஷயங்களையும் பேசியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் சரி இபாதத்தில் இந்த சுர்மா போடுறதுலையோ மிஸ்வாக் பாவிக்கிறதுலையோ ஜுப்பா தாடியிலையோ அல்லது இவர் சொல்கிற விஷயங்கள் அடுத்த மண் சுனதுமி போன்றவர்கள் சொல்கிற விஷயங்கள் ஃபர்தா ஹிஜாபு இது ஒன்றிலையும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆதாரம் தெளிவாக இருக்குது. குறிப்பாக ஃபர்தாக்கு அவங்க 1008 நிறைய கதை மண் சுனதுமி சொல்லியிருந்தார் ஏற்கனவே. அதாவது ஷாஃபி மதபுடைய கிதாபில் இருக்குதுண்டு. அங்கே இருக்கிறது முழுக்க தொழுகையில் பெண் முகம் திறக்க வேண்டும், அதுதான் அங்கே இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியே நாயகமே குல்லில் யா நபியு குல்லி அஸ்வாஜிக வபனாத்திக வனிசாஇல் முஃமினீன, நபியே நாயகமே நீங்கள் உங்களுடைய மனைவி மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வனிசாஇல் முஃமினீன முஃமின்களுடைய பெண்களுக்கும் நீங்கள் ஐயுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் முழுமையாக ஜில்பாவின் ஊடாக மறைத்துக் கொள்ளும்படி சொல்லுங்கள். அந்த ஜில்பாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா தஃப்சீர்லையும் தாராளமாக பார்க்கலாம். இப்போ அதை பேசுகிற இடமில்லை. நான் சொல்ல வாரது நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறதுல எந்த விதமான பிற்போக்கும் கிடையாது, எந்த விதமான பிழையும் கிடையாது, ஆதாரம் இல்லாத எந்த விதமான பிரச்சனைக்குள்ளால கிடையாது என்ற விஷயத்தை இந்த இடத்தில் தெளிவுபடுத்திக் கொண்டு கலாநிதி அவர்கள் தமது சிந்தனையை சீராக்க வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்துல அழுத்த திருத்தமாக தெளிவுபடுத்துவதுடன் இறுதியாக அந்த ஊடகவியலாளருக்கு ஒரு விஷயம், நீ ஊடக தர்மத்தை பாதுகாருங்கள், ஊடக தர்மத்தை பேணி செய்யுங்கள். நீங்கள் ஊடக தர்மத்தை பேணாமல் இது மாதிரி பயங்கரவாதம் தீவிரவாதம் என்று தேவையில்லாத தலைப்பை கொண்டு வந்து சமூகத்தை சீன்ற வேலை உருவாக்குற வேலை இப்படியான வேலை பார்க்கறதுன்றது மிக மிக பாரதூரமானது, கண்டிக்கத்தக்க விஷயம் என்றதை நான் சொல்லிக்கொண்டு அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் நேரான பாதையை காட்டுவானாக, ஹிதாயத்தை தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வல் பரக்காத்துஹு.